வேண்டுதல் வேண்டாமை. எத்தனை எத்தனை எதிர்பார்ப்புகள் என் மனதில். கண்டிப்பில்லா பெற்றோர் வேண்டும், கண்டுகொள்ளாத ஆசிரியர் வேண்டும், எக்கணமும் துதிபாடும் நண்பர் வேண்டும், தவறை சுட்டிக்காட்டாத உயர் அதிகாரி வேண்டும், என் சொல் யாரும் தட்டாத அதிகாரம் வேண்டும், பிறர் சொல் கேட்காத பித்து மனம் வேண்டும், எங்கும் நான் எதிலும் நான் என்ற நிலை வேண்டும், உழைப்பில்லாமல் ஊதியமும் பெற வேண்டும். இத்தனை வேண்டுதல்களோடு கண் அயர்ந்து விட்டேன். உன் வேண்டுதல் அனைத்தையும் வழங்கிவிட்டோம் என்றார் என் கனவில் தோன்றிய கடவுள். மகிழ்ச்சியுடன் கண் விழித்தேன். மறுநாள், ஆகா, என்ன ஒரு மாற்றம்! பெற்றோர், ஆசிரியர், நண்பர்கள் மாறிவிட்டார்கள். கண்டிப்பில்லா பெற்றோர், கண்டுகொள்ள ஆசிரியர்கள், என் ஒவ்வொரு உடல் அணுவிலும் மாய மகிழ்ச்சி. ஓடினேன் ஓடினேன் நண்பர்கள் புகழ்பாட்டிற்கு. ஓடுவது பள்ளத்தை நோக்கி என்றறியா பேதையாய் வீழ்ந்து விட்டேன் பண்பற்ற ஆள் பள்ளத்தில். ஐயோ, காப்பாற்றுங்கள் என்று அலறினேன். என் அலறலை கேட்க யாருக்கும் நேரமில்லை போலும். நானும் என்னை வெறுத்தேன் முழுவதுமாக. வாழ்ந்து என்ன பையன் என்று நொந்து கொண்டேன். புலம்பி புலம்பி பொழுதை கழித்து விட்டேன். வந்தார் கடவுள் மறுபடியும் கனவில். தம்பி, நலம்தானே என கேட்டார். பேச நான் தழுதெழுத்தது. தேம்பி தேம்பி அழுதேன். தேற்றினார். கேட்டார், இனி என்ன வேண்டும் என்று. எல்லாம் வேண்டும் என்றேன். கண்டிப்புள்ள பெற்றோர், கண்டுகொள்ளும் ஆசிரியர், தவறை திருத்தும் உயரதிகாரி, உண்மையை சொல்லும் நண்பன், அவசரமில்லா மனம், பண்பான வாழ்க்கை, உழைப்பிற்கு மட்டும் ஊதியம் வேண்டும், இவை அனைத்தும் என்றேன். எல்லோரும் நல்லவர் தானே, அவர் முன்பு பாவிகள் என்று யாரும் அவருக்கு இல்லையே. கனிவோடு என் காதில் சொன்னார். வேண்டுதல் வேண்டாமை இல்லாத நான் உனக்கு வேண்டியவற்றை தந்தேன் என்றார். நடைபோட்டேன் கம்பீரமாக. பண்புள்ள வாழ்வை நோக்கி. சிந்தித்த இல்லாமியன் சிந்தை அறிந்தே உதவ வந்த தங்க கருணை மழையே பராபரமே.